கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. அதிமுக பாஜக இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ளது. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட வாங்கி தர முடியாத அண்ணாமலை பேசலாமா என கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். முதலில் வார்டு கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிட்டு அண்ணாமலை வெற்றி பெற்று காட்டட்டும் என்று ஆர்பி உதயகுமார் சவால் விடுத்துள்ளார். இதேபோல அதிமுக பாஜக என்ற ஒரு நல்ல கூட்டணியை கெடுத்ததே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைதான் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். அண்ணாமலையால் தான் ஒன்றிய பாஜக அரசு மைனாரிட்டி அரசாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். விரைவில் மக்களால் மறக்கப்படும் தலைவராக அண்ணாமலை மாறுவார் என்று அதிமுகவின் மற்றொரு முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன் கூறியுள்ளார். பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியாக இருந்த போதும் கூட்டணியை விட்டு விலகிய போதும் அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் அண்ணாமலை பேசுவதும் அதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பதிலடி கொடுப்பதும் தொடர்கதையாகவே நீடித்து வருகிறது. இரு கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு இந்த மோதல் இன்னும் தீவிரமடைந்துள்ளது. இந்த சூழலில் தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை பதவியேற்ற பிறகு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகள், மோதல்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன்? இப்ப அந்த புத்தி வந்திருக்கல அவங்களுக்கு. அவர் வாய் அடக்கத்தோடு இருந்திருப்பாரானால், நாவடக்கத்தோடு இருந்திருப்பாரானால், இந்த நாவடக்கம் அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே. கனவு பலிக்கல, நனவாகல. இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துருக்கு. எல்லாம் வெளிப்படையாக தெரியும். அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, எப்படி ஒன்றா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தால் அப்படித்தான் இருக்கும். இன்னொருத்தரோடு அனுசரியாக இருப்பது என் வேலை கிடையாது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம்னு சொல்றாங்க. அது சொல்றதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சாங்கன்னா இவரை போல பல பேர் பேசினாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த எல் முருகன் ஒன்றிய இணை அமைச்சராக நியமிக்கப்பட 2021 ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். இந்த சூழலில் அதிமுக தொண்டர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காமல் போனது என பேசியது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லாமல் இருந்ததை நமக்கு கூட்டணி வைத்த காரணத்தால் சிறுபான்மையினருடைய வாக்குகளை நாம் முழுமையாக இருந்தோம். அதிமுகவில் ஒற்றை தலைமைக்கான போட்டி தொடங்கி அக்கட்சி பிளவுபட்ட போது அதிமுக மீதான அண்ணாமலையின் விமர்சனங்கள் அதிகரிக்க தொடங்கின. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அதிமுக அணிகள் இணைந்து போட்டியிட வேண்டும் என பேசினார் அண்ணாமலை. இந்த பேச்சு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. அண்ணாமலை பேச்சு எங்கள் கட்சியை விமர்சனம் செய்கின்ற வகையில் இந்த போக்கு தொடர்ந்தால் கூட்டணி குறித்து நாங்கள் என்ன செய்யணும், மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்களை அகில இந்திய தலைவர்கள் தள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா இருக்காங்க. எங்கிட்ட அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா திரு அமித்ஷாவும் திரு நட்டாவும் அதே போல் பிரதமர் மோடி அவர்களும் எங்கள் கட்சியோடு நல்லா இருக்காங்க, எங்கள் தலைவரும் நல்லா இருக்காங்க. ஆனால் இந்த அண்ணாமலை ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இந்த மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் இந்த கருத்துக்கள் வரும்போது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஒரு டெல்லியில் இருக்கின்ற பிஜேபி தலைவருடைய ஒரு கடமையாக இருக்கும். இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அதிமுக பிளவுபட்டதே தோல்விக்கு காரணம் என அண்ணாமலை விமர்சிக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பதிலடி கொடுக்க தொடங்கினர். தொடர்ந்து ஒரே ஒரு கருத்தை அப்ப இருந்து நம்ம சொன்னோம். அதாவது இடைத்தேர்தலில் வலிமையாக நிற்கணும். இதில் பிரிஞ்சு நிற்கிறது, 2 பேர் நிற்கிறது, 3 பேர் நிற்கிறது இல்லை, சிம்பிளில் நிற்கணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது முதல்ல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சில பேர் நம்ம மேலே கோவக்கூட பட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் இப்படி இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க? இன்டர்ஃபியர் இல்லை, நம்ம கூட்டணி இருக்கும் பொழுது ஆதரவு கொடுக்கும் பொழுது சிம்பிளில் நிற்கணும், ஒருத்தர் நிற்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு ஆளும் கட்சியை அரசியலில் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சியை எதிர்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பலம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது இந்த இடைத்தேர்தல் உணர்த்தி இருக்கிறது. எந்த அளவுக்கு பலமாக நிற்கணும் அப்படிங்கிறது உணர்த்தி இருக்கு. அண்ணாமலை என்பவருங்க பிஜேபியில் ஒரு கத்துக்குட்டின்னு என்று எங்களுடைய சீனியர் சொல்லிக்கிறாங்க. பிஜேபியில் அவர் ஒரு கத்துக்குட்டி. அதாவது அவருக்கே எப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசினுக்கிறார். இன்றைக்கி அதிமுக பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் அண்ணாமலைக்கு கிடையாது. இது தலைமை பண்புக்கு தகுதியற்றவர். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பதற்கே லாயக்கற்றவர் அண்ணாமலை. அண்ணாமலை உடனடியாக தலைவர் பதவியில் பிஜேபியினுடைய தேசிய தலைமை நீக்கி ஆகணும்.
அண்ணாமலையை பொறுத்தமட்டில் அவருடைய உயரம் என்ன, அவருடைய இது என்ன, அவருடைய தகுதி என்ன என்பதை வந்து புரியாமல் வந்து இதுமாதிரி செய்கிறாரு. தமிழ்நாட்டில் 66 எம்எல்ஏக்களை வைத்துள்ள அதிமுக எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை என்றும் 4 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் பாஜக தான் எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது என்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் VP துரைசாமி தெரிவித்தார். 65 எம்எல்ஏக்கள் உள்ள நீங்க என்ன செய்றீங்க? சட்டசபையில ஊழலை பத்தி பேசுனதாக உதாரணம் சொல்ல முடியுமா? ரெய்டுக்கு பயந்துகிட்டு நீங்க பேசல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டியது ஊடகத்துக்கும் தெரியும், பத்திரிகைக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். திரு துரைசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு சான்றளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதைத் தொடர்ந்து அதிமுகவை விமர்சித்த அண்ணாமலை, ஜெயலலிதா போன்ற தலைவர் என்று தன்னைத்தானே பேசி அதிமுக நிர்வாகிகளின் பதிலடியை எதிர்கொண்டார். அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் தோசை சுடுறதுக்கு இட்லி சுடுறதுக்கு வரல. தமிழ்நாட்டில் வந்து ஒரு தோசையை சுட்டுட்டு இட்லியை சுட்டுட்டு இந்த பாஜகவோட மேனேஜராக உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சைடில் போய்க்கலாம். அண்ணாமலை இங்கே தலைவராக வந்திருக்கார். தலைவராக இருக்கிறவன் தலைவராக தான் டெசிஷன் எடுப்பான். ஜெயலலிதா அம்மையாருடைய டெசிஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் என் டெசிஷன் இருக்கும். நான் என்னை யாரோடும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு தாய், என்னுடைய தாய் என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 100 மடங்கு பவர்ஃபுல். என்னுடைய மனைவி என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 1000 மடங்கு 100 மடங்கு பவர்ஃபுல். கம்பேரிசன் அது இல்லை. தலைவராக மேனேஜருக்காக அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டுச்சு. அதை என்னத்தை சொல்கிறது, அவங்களுக்கு வந்து அதோடைய இது இல்லையான்னு தெரியல, தகுதி இல்லையா, அதை உண்மையாக ஜீரணிக்க சக்தி இல்லையா என்பது தெரியல. பொது வாழ்க்கையிலே இருந்து வரணும். சில பேர் 3 பட்டம் வாங்கிட்டோம், நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறதுனால தான் இந்த மாதிரி தவறுலாம் நடக்கிறது காரணம். அண்ணாமலைக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? அண்ணாமலை பொறுத்தளவு வாயடக்கம் தேவை. சென்னையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, வருகிற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என முடிவெடுத்தால் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என தடாலடியாக அறிவித்தார். அண்ணாமலையின் பேச்சுக்கு அதிமுகவில் இருந்து மட்டுமன்றி பாஜகவுக்குள்ளும் எதிர்ப்பு எழுந்தது. நான் சில தவறுகளை செய்வதற்கு நான் தயாராக இல்லை. அந்த அடிப்படையில் நான் சில வார்த்தைகளை என்று பேசியிருந்தேன். நேரம் வரும்பொழுது இன்னும் நான் ரொம்ப விவரமாக தீர்க்கமாக தனிப்பட்ட கருத்தாக கூட்டணி குறித்து அமித்ஷா தெளிவுபடுத்திய பிறகும் கூட்டணி குறித்து முடிவெடுக்க இன்னும் கால அவகாசம் உள்ளது என்றும் அதிமுகவுடனான கூட்டணி இறுதியானது என கூற முடியாது என்றார் அண்ணாமலை. இதற்கு பதிலடி கொடுத்த பழனிசாமி, அதிமுக கூட்டணியை மாநில தலைவர் முடிவு செய்ய முடியாது என்றும் தேசிய தலைமையே முடிவு செய்ய முடியும் என்றார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு வந்த அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அண்ணாமலையை சரமாரியாக விமர்சித்தனர். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொதுவெளியில் எந்தவிதமான அரசியல் அனுபவமும் முதிர்ச்சியும் ஆற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் பொறுப்பற்ற முறையில் பேட்டி அளித்ததற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த தராதரமும் யோக்கியதையும் இந்த அண்ணாமலைக்கு இல்லை. ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் இதுவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு கவுன்சிலராக கூட பதவி வகிக்காத அண்ணாமலை அவர்களுக்கு இன்றைக்கு அவர்கள் மீது நாங்கள் சொல்லவில்லை, அவர் கட்சியை சார்ந்தவர்களே பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள். அதையும் ஊழலை பற்றி பேச இவர்களுக்கும் இந்த பாரதிய ஜனதா தமிழகத்துடைய பாரதிய ஜனதாவுக்கு அருகதையே கிடையாது. அது கட்டுப்பாடற்ற இயக்கம், மாநில தலைமை அகில இந்திய அளவுக்கு தான் அந்த கட்சியினுடையது. இங்கே என்ன சும்மா பொம்மைகள் தான். நாளைக்கு அதை தூக்கி இந்த பொம்மையை பொம்மையை தூக்கி முன்னால் வச்சு அது ராஜா, அதே வந்து கோமாளி ஆகுனா கோமாளி எப்படி ஆயிரும்? அது எல்லாமே அகில இந்திய கட்சி கட்டுப்பட்டது, அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டது. தஞ்சாவூர் பொம்மை அதை எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம், கோமாளியாக வைக்கலாம் என்று
தெர்மாக்கோல் முன்னாள் அமைச்சர் பேசுவதுதான் கோமாளித்தனமாக இருக்கிறது. அன்பு சகோதரர் சி.வி. சண்முகம் அவர்கள் அவர் பேசினால் என்ன பேசுகிறார் என்று பிறகு அவரை கேட்டாலே தெரியாது. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா மற்றும் ஜே.பி. நட்டா ஆகியோரை சந்தித்து பேசினர். அண்ணாமலையும் பங்கேற்ற இந்த சந்திப்பின் போது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. இதன் பிறகு தமிழ்நாடு வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதா 25 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்து பணியாற்ற வேண்டும் என பேசியது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அமித்ஷாவை தொடர்ந்து அக்கட்சி நிர்வாகிகளும் அதையே வழிமொழிந்தனர். 25 இடங்களுக்கு குறையாமல் இருந்தால் மட்டுமே இந்த கூட்டணிக்கான அர்த்தம் இருக்கும். இல்லாவிட்டால் 25 தனியாக நின்று 40 நின்று 25 வெற்றி பெறக்கூடிய வலு பிஜேபிக்கு இருக்கிறது. பாஜக கை நீட்டி பெறுகின்ற இடத்தில் இல்லை. பாஜக கொடுக்கின்ற இடத்திலே வெற்றியை நிர்ணயிக்கின்ற இடத்தில் இருக்கிறது. கொடுக்கின்ற இடத்தில் அதிமுக இல்லை. அதில் அப்படிப்பட்ட பெரிய தலைவர்களும் வசீகரமும் பழைய சரித்திரமும் அதற்கு இல்லை. கட்சியினுடைய பொருளாளர் சேகர் அவர் ஒரு கருத்து, அதாவது ஒரு தலைமை சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் அஞ்சாரம் உடஞ்சி போச்சு. அஞ்சாரம் உடஞ்சிச்சா இவர் கண்ணு குருடுன்னு நினைக்கிறவர், இவர் பார்வை கோளாறு நினைக்கிறேன். மஞ்சக்காமலை அவருக்கு நான் கேட்குறேன், மஞ்சக்காமலைக்காரங்க தான் பார்வை தெரியாது, அந்த மாதிரி ஆகிட்டார் அவர் சேகர். சரி, நான் கேட்குறேன், இது அண்ணாமலை சொல்லி நடக்குதா சொல்லாமல் நடக்குதா? அண்ணாமலை தெரிவித்து பிஜேபி தலைவர் அண்ணாமலை தெளிவுபடுத்தும். நாங்கள் சீட்டு கேட்குறோம், நிறைய சீட்டு கேட்பாங்க. கொடுக்குறது அதிமுக தானே கொடுக்கணும். அதிமுக தான் நாங்கள் தான் எங்கள் தலைமையில் இருக்கும்போது நாங்கள் தானே கொடுக்கணும். கேட்குறது 40 கேட்கலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது கேட்கறதுக்கு. ஆனால் கொடுப்பது என்ன சூழ்நிலை இருக்கிற பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து அதற்கேற்றார் போல் யார் யாருக்கு என்ன கட்சி கொடுப்பார். அவர் அமித்ஷா எந்த நோக்கத்தோடு சொல்லுகிறார், பிஜேபி எந்த நோக்கோடு செயல்படுகிறது, உதட்டிலே ஒன்று வைத்து செயலிலே மற்றொன்று வைத்து செயல்பட்ட அகில இந்திய வரலாறு பிஜேபிக்கு நிறைய உண்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திமுக மிக எச்சரிக்கையாக இருக்கும். இதன் பிறகு அகில இந்திய அளவில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கிய இந்தியா அணிக்கு போட்டியாக தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தை பாஜக கூட்டிய போது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமர் மோடியின் அருகே இடம் ஒதுக்கப்பட்டு முக்கியத்துவமும் அளிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையின் தொடர் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை ஏற்கும் என திட்டவட்டமாக அறிவித்தார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும். 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கியது. அது தொடரும். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பிறகும் தேர்தல் பிரச்சார களத்திலும் அண்ணாமலை மற்றும் அதிமுக நிர்வாகிகளிடையிலான மோதல் அதிகரித்தது. அண்ணாமலையை லேகியம் விற்பவர் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்தது மீண்டும் வார்த்தை போருக்கு வழிவகுத்தது. இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் தானே அந்த பக்குவம் வரும். இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை. என்னமோ இந்த லேகிய விற்கிற மாதிரி, ஐயா நீங்கள் பாருங்க ஐயா, இது செஞ்சுருக்கோம் ஐயா, இதை என்ன ஐயா நீ என்னதான் ஏன் சொல்ல வர, என்ன சொல்ல வர? எதுவுமே புரியலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா? எதுவுமே புரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்லை, அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இரு கட்சிகளும் தோல்வியை சந்தித்திருக்கும் நிலையில் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக மீண்டும் அதிமுக மற்றும் அண்ணாமலை இடையே மோதல் வெடித்துள்ளது. அண்ணாமலை நாவை அடக்கியிருந்தால் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுக தலைவர்கள் நாவடக்கத்துடன் பேசாததற்கு மக்கள் கொடுத்த பரிசுதான் அதிமுகவின் தோல்வி என்று அண்ணாமலை கூறினார். ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் அதில் முரண்பாடு. அவர் யார் என்பது நாடு முழுவதும் அறிந்த ஒன்று. ஆக அவருடைய அனுபவ குறைவின் காரணமாக இன்றைக்கு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதை பொறுமையாக கையாண்டு பொறுமையாக களம் கண்டிருந்தார் என்று சொன்னால், தேசிய கட்சியிலே ஒரு மாநில தலைவராக இருப்பவர் இதற்கு முன்பாக இருந்தவர்கள் எப்படி கையாண்டு இருக்கிறார்கள் என்று அவர் கையாண்டு இருப்பாரானால்
அவர் வாய் அடக்கத்தோடு இருந்திருப்பாரானால், நாவடக்கத்தோடு இருந்திருப்பாரானால், இன்றைக்கு அவர்களுக்கு டெல்லியில் கூட்டணி கட்சியின் தயவோடு தான். இப்போ 2 பேர் கேட்காம அங்கே நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஒன்று நிதிஷ்குமார், இன்னொன்று சந்திரபாபு நாயுடு. இவங்களை கேட்காம நேற்று வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிட்டேன், ஏன் ஆயிட்டேன், இந்த மாதிரி உங்களை மாதிரி அவசர கோலத்தில் அள்ளி தெளித்ததன் காரணமாகத்தான் நீங்கள் அந்த கட்டமைப்பை என்பது எதிரி யார் என்பதை நீங்கள் இலக்காக நிர்ணயிப்பதில், எதிரி என்பது நீங்கள் நிர்ணயிப்பதில் உங்களுக்கு குழப்பம். இத்தனை காலமாக நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகையில் எழுதுனீங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போகிறோம். நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கண்ணா. அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் உழைப்பு கொடுக்கணும், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இந்த நாவடக்கம், அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே. அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்கிறாங்களே, அந்த சொந்த தலைவர்களுடைய மகள்ல எங்கே நிற்கிறாங்க? 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க. அதே தலைவர்கள் தானே சென்னையில் பேசினாங்க. அதனால் இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த, அதிமுகவுக்கு கொடுத்த பரிசு தான். இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணுமல்ல. தேர்தல் முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருந்திருந்தால் நடந்து முடிந்த தேர்தலில் 30 முதல் 35 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்றார். இதற்கு எதிர்வினையாற்றிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, ஆளும் கட்சியாக இருந்தபோதே அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை என்று கிண்டல் அடித்தார். அது மட்டுமின்றி தான் மாநில தலைவராக இருக்கும் வரை அதிமுகவோடு கூட்டணியே கிடையாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அதே நேரத்தில் SP வேலுமணி கருத்துக்கு ஆதரவு தெரிவித்த தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற அண்ணாமலையின் கருத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்றைக்கி இதே கூட்டணி இருந்தால் இன்றைக்கி 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துருக்கு, எல்லாம் வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2024 தேர்தலில் இன்னைக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த SP வேலுமணி அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம். அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, எப்படி ஒன்றா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்கிறார். திமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்ல போனால் கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்திலையும் அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். ஆனால் இது யதார்த்தமான உண்மை தான், அதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும். இல்லை, அது அண்ணாமலையின் கருத்து, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 2026க்கு இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது. அதற்கு முடிவு செய்வதற்கு இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம்னு சொல்றாங்க. எங்களோட கட்சி தலைவர் வைத்திருக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது யதார்த்தமான உண்மைதான். இந்நிலையில் வாடிப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், அதிமுகவை பற்றி பேச அண்ணாமலை யார் என கேள்வி எழுப்பினார். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட நிதி வாங்கி தர முடியாதவர் என அண்ணாமலையை விமர்சித்ததோடு வார்டு கவுன்சிலர் தேர்தலிலாவது அண்ணாமலையால் வெற்றி பெற முடியுமா என வினவியுள்ளார். அண்ணாமலை கற்பனை உலகத்திலேயே வாழ்வதாகவும் அவரை பற்றி பேசுவதால் எந்த பயனும் கிடைக்காது என்றும் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்குது? இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? சரி, அண்ணாமலை இன்றைக்கி தலைவராக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாருல, யார் வேணாலும் ஆசைப்படட்டும், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. கனவு காணலாம், பகல் கனவு காணலாம், கவலை இல்லை. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறேன். இந்த தமிழ்நாட்டில் முதல்ல நீங்கள் வார்டு தேர்தல் நின்று கவுன்சிலராக வெற்றி பெற்று அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அந்த மக்களுக்கு எப்படி சேவை செய்யணுன்ற மக்கள் பணியை கற்றுக்கொண்டு அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் நின்று அப்புறம் வெற்றி பெற்று அப்புறம் நீங்கள் அதுக்குரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு கட்சிக்கு வந்து நீங்கள் யார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மதிப்பெண் கொடுப்பது? அண்ணாமலை அவர்களை நீங்கள் IPS படித்தவர், மெத்த படித்த மேதாவி, அவதார புருஷன், இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வந்திருக்கிற கிருஷ்ண பரமாத்மா, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஒத்த பைசா பட்ஜெட்டில் வாங்கி தர யோக்கியது இல்லை, நீ எதுக்கு வாய் பேசுகிற?
சென்னையில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதிமுக பாஜக என்ற ஒரு நல்ல கூட்டணியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கெடுத்ததால் தான் ஒன்றியத்தில் பாஜக மைனாரிட்டி அரசாக உள்ளதாக தெரிவித்தார். அந்த பேச்சே கிடையாது, எந்த பேச்சும் கிடையாது, எந்த பேச்சும் கிடையாது. ஒரே தலைமை, ஆணித்தரமான தலைமை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. கழக தொண்டர்கள் நிர்வாகி வரலாம். சிறந்த கட்சியாக இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து கோல்டு மெடல் அடிக்கிறத பற்றி பேசலாம், எதை பற்றி வேணால் பேசலாங்கிறாரு. உங்களை மறந்து 1 வருஷம் ஆகுதுங்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுக அவரை மறந்து அவர் எங்களை பேசுனதுனால தான் நாங்கள் அவரை பேசுகிறோம், இல்லைன்னா பேச போகிறோம். ஒரு நல்ல கூட்டணியை கெடுத்தவரே அவர் தானே, இல்லையா? அவர் தானே. கூட்டணி தர்மம்ன்ற ஒன்று இருக்குது. நாங்கள் வருத்தப்படலை. ஒரு கூட்டணி தர்மம் இன்றைக்கி அவங்க தான் வருத்தப்படணும். மைனாரிட்டி ஆட்சி போச்சுல, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகி போச்சுல மத்திய கவர்மெண்ட்டு. கூட்டணி இல்லையா? அதிமுகவை மறந்து விட்டதாக அண்ணாமலை பேசியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், அண்ணாமலை விரைவில் மக்களால் மறக்கப்படுகிறவராக மாறுவார் என தெரிவித்தார். மத்திய அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக இருப்பதனால் மத்திய அரசை எதிர்க்கின்ற முடிவை இந்த செயற்குழுவில் எடுத்திருக்கும். அதிமுகவை மறந்து 1 வருஷம் ஆயிருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. அது அண்ணாமலை மிக விரைவிலேயே மறக்கடிக்கப்படுகிற தலைவராக வருவார். தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராக அண்ணாமலை பதவியேற்ற போது தொடங்கிய அவருக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் இடையிலான மோதல் கூட்டணியை விட்டு பிரிந்த பிறகும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இரு கட்சிகளும் கூட்டணியாக இருந்த போதும் கூட்டணியை விட்டு பிரிந்த போதும் வார்த்தை போர் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மோதல் வரும் நாட்களில் தீவிரமடையுமா? சட்டமன்ற தேர்தலையொட்டி காட்சிகள் மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.